வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலகத்தையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்ச ஒரு மர்மம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதியா? வாங்க பார்க்கலாம். கேட்டீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. கடந்த 24 மணி நேரத்துல ஒரு பயங்கரமான ரொம்பவே விசித்திரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது உலக அரசியலே ஒரு உலுக்கு உலுக்கி இருக்கு. திடீர்னு பார்த்தா 6 கப்பல்கள். ஆனா இது ஏதோ சாதாரண கப்பல்கள் நினைச்சிடாதீங்க. இதுதான் அந்த மர்மத்தோட ஆரம்ப புள்ளி. சரி, இந்த பேய் கப்பல்கள்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அது ஏன் திடீர்னு இவ்ளோ பெரிய விஷயமா பேசப்படுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பேய் கப்பல் பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குல்ல. சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கண்ணாமூச்சி ஆடுற கப்பல். அதுல ஜிபிஎஸ் கிடையாது, பேரு கிடையாது, கொடி கிடையாது, எதுவுமே இருக்காது. அதனால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா கதை இங்கே முடியல. அந்த 6 கப்பல் வந்தது வெறும் ட்ரெய்லர் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஜஸ்ட் 48 மணி நேரத்துல, அதாவது 2 நாள்ல அந்த எண்ணிக்கை 6லிருந்து 32ஆ எகிறிடுச்சு. அடேங்கப்பா, இது ஏதோ தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியலையே, ஒரு பெரிய பிளான் மாதிரி தெரியுதே இல்லையா? சரி, இந்த கப்பல்கள்ல அப்படி என்னதான் கொண்டு வராங்க? சும்மா காத்தாடியா வருது? இல்லவே இல்ல. எண்ணெய், கேஸ், கெமிக்கல்ஸ்னு கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள். இதெல்லாம் உலக சந்தையையே ஆட்டி பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரே கேள்விதான் மனசுல ஓடிட்டு இருக்கும். யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்? யாருக்கு இவ்ளோ தைரியம்? இந்த முழு விளையாட்டுக்கும் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் ஈரான். எதுக்காக ஈரான் இப்படி ஒரு வேலையை செய்யணும்? காரணம், அமெரிக்காவும் மத்த மேற்கத்திய நாடுகளும் ஈரான் மேல போட்டிருக்கிற கடுமையான பொருளாதார தடை. அந்த தடையை உடைக்கத்தான் இந்த புது டெக்னிக். அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். தடைய கண்டுக்காம இந்த அடையாளம் இல்லாத கப்பல்களை அனுப்பி அவங்களோட நட்பு நாடுகளுக்கு, குறிப்பா சீனாவுக்கு தேவையான பொருளை சப்ளை பண்றது. யாருக்கும் தெரியாம, யார்கிட்டயும் மாட்டிக்காம. ஆனா நில்லுங்க, இது வெறும் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய குளோபல் செஸ் கேம். இதை இப்படி பாருங்க. ஒரு பக்கம் அமெரிக்க தலைமையிலான டீம், அவங்க ஈரானை எப்படியாவது முடக்கிடணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனா மாதிரி நாடுகள், அவங்களுக்கு ஈரான் கிட்ட இருந்து பொருட்கள் வேணும். அதனால இப்போ 2 பெரிய டீமும் மோதுது. இந்த ஆட்டம் எங்க நடக்குதுன்னு பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஹார்மோஸ் ஜலசந்தி, செங்கடல், இதெல்லாம் உலக வர்த்தகத்தோட நரம்பு மாதிரி. இங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உலகத்துக்கே அதோட பாதிப்பு தெரியும். அதனால இது வெறும் ஒரு தடை இல்ல, இது ஒரு பெரிய இழுபறி. 2 பக்கமும் பயங்கர பிரஷர். யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு யாருக்குமே தெரியாது. கதை இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்டுக்கு வருது. இந்த குழப்பெல்லாம் பத்தாதுன்னு முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அது இந்த முழு கதையுமே தலைகீழா மாத்திருச்சு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா தலையே சுத்திரும். ஈரான் செய்யறது எல்லாமே சீனாவுக்கு தான், ஆனா நானும் அதை அவங்களுக்காகத்தான் செய்றேன். நாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஒன்னா வேலை செய்றோம். சீனா எனக்கு ஒரு பெரிய ஹக் கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. என்னங்கடா இது? குழப்பமா இருக்கா? இருக்கத்தான் செய்யும். அமெரிக்கா தானே ஈரானுக்கு எதிரா இருக்கு. அப்புறம் எப்படி அவரே இப்படி சொல்லலாம்? வாங்க, அவர் சொன்னதை கொஞ்சம் பிரிச்சு மேஞ்சு பாப்போம். அவர் சொன்னதை உடைச்சு பார்த்தா 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. 1, ஈரான் சீனாவுக்காக வேலை செய்யுது. 2, அமெரிக்காவும் சீனாவுக்காக வேலை செய்யுது. 3, அமெரிக்காவும் சீனாவும் கூட்டாளிகளாம். இது எப்படிங்க ஒன்னா சேரும்? இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். அமெரிக்காவும் சீனாவும் உலகத்து முன்னாடி எதிரிகள் மாதிரி நடிச்சிட்டு உள்ளுக்குள்ள ரகசிய கூட்டாளிகளா இருக்காங்களா? இல்ல இது எல்லாமே ட்ரம்போட மைண்ட் கேமா? ஒரு புதிராவே இருக்கு. அப்போ இந்த பேய் கப்பல்கள், இந்த உலகளாவிய இழுப்பறி, இந்த குழப்பமான ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் எதை காட்டுது? இது ஒரு புதுவிதமான திட்டமிட்ட சதுரங்க ஆட்டமா? இல்லனா நாம ஒரு பெரிய குழப்பமான காலகட்டத்துக்குள்ள நுழையிறோமா? முடிவு உங்க கையில தான்.